ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் குபே ஸ்கில்ஸ் டிவி. இன்றைக்கான வீடியோ என்ன பண்ண போகிறோம் அப்படி பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம இன்றைக்கி சப்ஜா சீட்ஸோடைய நன்மை பயன்கள் தான் பார்க்க போகிறோம். ஸோ சப்ஜா சீட்ஸோடைய நன்மை பயன்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அதுக்கு ஒரு லிஸ்ட் அவுட்டே இருக்குங்க. ஸோ நம்ம அதை வந்து ஒன் பை ஒன்னாக நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் நியூவாக பார்த்துட்டு இருக்க வியூவராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் என்ற நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த சப்ஜா விதைகளுடைய நன்மை பயன்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்துடலாம் வாங்க. முதலாவதாக பார்த்தீங்க அப்படின்னா, உடல் சூட்டை தணிக்கக்கூடிய மிக சக்தி வாய்ந்த ஒரு விதைகள் அப்படின்னா இது இந்த சப்ஜா விதைகள் மட்டும்தான். ஸோ இது வந்து உடலில் எவ்வளோ வெப்பத்தன்மை இருந்தாலும் ரொம்ப குளிர்ச்சியாக்கி உடனே வந்து குட் ரிசல்ட் கொடுக்க வேண்டியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சப்ஜா விதைகள்னு சொல்லலாம். இரண்டாவதாக அப்படி பார்த்தீங்க அப்படின்னா, உடல் எடையை குறைக்கிறதுக்கு இது ரொம்பவுமே உதவுன்னு தான் சொல்லுவேன். அதில் பார்த்தீங்கன்னா சுட தண்ணியில் இந்த சப்ஜா விதையை 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அது கூடவே தேனும் லெமனும் பிழிஞ்சு குடிங்க. கண்டிப்பாக வித்தின் 1 மந்த்லேயே குட் ரிசல்ட் கிடைக்கும். ஆனால் குடிக்கிறது தான் குடிக்கிறீங்க. இதை காலையில் வெறும் வயிற்றில் குடித்தா தான் ரொம்பவே நல்லது. மூணாவதாக பார்த்தீங்க அப்படின்னா, மாரடைப்பு வராமல் இருக்கிறதுக்கு இந்த சப்ஜா விதைகள் ரொம்பவே பயனாக இருக்குது. இந்த சப்ஜா விதைகள் சாப்பிட்டீங்க அப்படின்னா இதயத்துக்கு பக்கத்தில் இருக்கிற கெட்ட கொலஸ்ட்ரால்களை குறைச்சி அதை மறுபடியும் சேர விடாமல் அழிச்சிடும் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ அதனால் இந்த சப்ஜா விதைகளை நீங்கள் அதிகமாக எடுத்துக்கிறதுனால மாரடைப்பு வராதுன்னு சொல்லப்படுகிறது. நாலாவதாக பார்த்தீங்கன்னா, மலச்சிக்கல் பிரச்சனைகள்லேருந்து இந்த சப்ஜா விதைகள் நம்மளை காப்பாற்றும் நம்ம சொல்லலாம். ஏன்னா இந்த மலச்சிக்கல் பிரச்சனைகள் எதனால் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உடல் சூட்டுனால் மட்டும்தான் வரும். ஸோ அந்த மாதிரி மலச்சிக்கல் பிரச்சனைகள்லேருந்து இது நம்மளுக்கு நல்லாவே பயன் தரும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஐந்தாவதாக பார்த்தீங்க அப்படின்னா, கேன்சர் எனப்படும் புற்றுநோய் வியாதியை வராமல் தடுக்கும் இந்த சப்ஜா விதைகள் என சொல்லப்படுது மருத்துவ குறிப்பில். ஸோ இந்த சப்ஜா விதைகள் நம்ம சாப்பிட்றதுனால நம்ம உடலுக்கு வந்துட்டு கேன்சர் என்ற நோயும் வராமல் இருக்கிறதுக்கு இது ரொம்பவே பயனாக இருக்குது. ஆறாவதாக பார்த்தீங்க அப்படின்னா, உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் அப்படின்ட்டு சொல்லப்படுது மருத்துவ குறிப்புகளில். ஏழாவதாக பார்த்தீங்க அப்படின்னா, முக அழகுக்கு இது ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா முக அழகுக்கு விடியற் காலையிலேயே வெதுவெதுப்பான சுட தண்ணியில் இந்த சப்ஜா விதைகளை ஊற வச்சு சாப்பிட்றதுனால முகப்பொலிவு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. எட்டாவதாக பார்த்தீங்கன்னா, உணவு செரிமான பிரச்சனைகள் வராமல் நம்மளை தடுக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இப்போ ட்ராவல் பண்ணுறப்போ ஏதாச்சும் நம்ம ஒரு ஃபுட்டு சாப்பிட்றோம், அந்த ஃபுட்டு வந்து நம்மளுக்கு ஒத்துக்கலை அப்படின்னா என்ன ஆகும், வாமிட் வர மாதிரி இருக்கும், இல்லைனா ஒரு மாதிரி புளிப்பு ஏப்பமாகவே வர மாதிரி இருக்கும். அந்த மாதிரி டைமில் வந்து இந்த சப்ஜா விதைகளை வந்து நீங்கள் ஜூஸ் போட்டு குடிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு அந்த பிரச்சனையிலேருந்து உடனே நல்லா ரிலீஃப் கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நான் இதில் எந்த பாயிண்ட் நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நான் சொன்னது உடல் எடையை குறைக்கிறதுக்கு தான் நான் எடுத்துக்கிறேன். ஏன்னா எனக்கு வந்து வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு நான் இந்த சப்ஜா விதைகளை எடுத்துக்கிறேன். ரொம்பவே இது பயனுள்ளதாக தான் இருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது காலையில் விடியற் காலையில் வெறும் வயிற்றில் நீங்கள் குடிக்கிறதுனால ரொம்பவே பெனிஃபிட் கொடுக்குது. வெதுவெதுப்பான தண்ணியில் 1 டேபிள் ஸ்பூன் சப்ஜா விதைகளை தேனையும் எலுமிச்சைச்சாறையும் பிழிஞ்சு குடிக்கிறதுனால நல்ல ரிசல்ட் கிடைக்குது. நீங்களும் இந்த சப்ஜா விதைகளுடைய பயன்களை எதுக்கு யூஸ் பண்ணீங்க அப்படின்ட்டு நம்ம கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே இருக்க ரெட் கலரான சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு அதில் ஆல் என்ற நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களை தேடி வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.